ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் ஸ்பேஸ் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ்மே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி ஸ்பேஸ் வாக்கர். இந்த படத்தோட டைரக்டர் டிமிட்ரி கிசலவ். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா 1960ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு ஸ்பேஸ்ல போய் கால் வைக்கிறதுங்கிற போட்டி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கடுமையா இருக்குது. இதுல ரஷ்யா அமெரிக்காவுக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபர்ஸ்ட் செய்யணும்னு முடிவு பண்ணி அவங்களோட 2 காஸ்மோனட்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த மிஷினை ரஷ்யா வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம் அவங்களோட ஒர்க்கை எக்ஸலண்டாவும் ரொம்பவும் ரியலிஸ்டிக்காவும் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே டிராமா டைப்ல போனாலும் எங்கேயுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே நகருது. படத்துல லீடிங் ரோல்ஸோட கேரக்டரை ரொம்பவும் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை பிளே பண்ண ஆக்டர்ஸும் ரொம்பவும் சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி சல்யூட் 7. இந்த படத்தோட டைரக்டர் கிளிம் சிப்பென்கோ. இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா ரஷ்யாவோட சல்யூட் 7ங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் செயலிழந்து போயிருது. இதனால அதுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டு வரதுக்காக 2 காஸ்மோனட்ஸை ரஷ்யன்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போன இவங்க 2 பேரும் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. 1985ல ரஷ்யா கையில எடுத்த ஒரு உண்மையான ஒரு மிஷினை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயம் அந்த அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமாவே கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி படம் பார்க்குற நம்மளையும் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண வைக்கிற மாதிரியான ஃபீலை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். படத்தோட எமோஷனல் சீன்ஸையும் நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி சன்ஷைன். இந்த படத்தோட டைரக்டர் டேனி போயல். இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்களம் 2057 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல சூரியன் அதோட செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது. இப்படியே போச்சுன்னா பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா அது மாறிடும். இதனால ஒரு நியூக்ளியர் பாம்பை சூரியனுக்கு பக்கத்துல போய் வெடிக்க வச்சு சூரியனை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இந்த மிஷினை பண்றதுக்காக ஒரு 8 பேர் கொண்ட ஒரு டீம் ஸ்பேஸுக்கு போறாங்க. இறுதியா அந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல கிறிஸ் எவன்ஸ், சிலேன் மர்ஃபி, மிஸ்ஸலியோன்னு நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு செமையான ஸ்பேஸ் டிராவல் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். Not your parents. Not your children. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த மூன். இந்த படத்தோட டைரக்டர் யாங் குவா கிம். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல அமெரிக்காக்கு அடுத்து செகண்டா மூன்ல கால் வைக்கிறது ஒரு கொரியன் ஆஸ்ட்ரோனட்டா தான் இருக்கணும்னு கொரியன்ஸ் நினைக்கிறாங்க. இதுக்காக ஒரு மிஷனையும் கையில் எடுக்கிறாங்க. ஆனா அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிருது. அடுத்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2வது முறையா மூணுக்கு போறதுக்காக 3 ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸுக்கு போறாங்க. ஆனா ஒரு தருணத்துல 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அங்கேயே மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. இவரை சேஃபா பூமிக்கு கொண்டு வரதுக்காக பூமியிலேயே கிம்ங்கிற இன்னொரு ஹீரோ முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த மிஷின் என்னாச்சு, இறுதியா ஃபர்ஸ்ட் ஹீரோவை சேஃபா பூமிக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மெயினா 2 ஹீரோஸ்மே டாப் நாச்சாவே பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கிறதுனால மேக்கிங்லாம் ரொம்பவே எக்ஸலண்டாவே வந்திருக்கு. டெக்னிக்கல் வைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெஸ்டான கான்ட்ரிபியூஷனே கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த படத்தோட எமோஷனலா நல்லாவே கனெக்ட் ஆகும். அதோட படம் தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த வேண்டரிங் எர்த் 2. இந்த படத்தோட டைரக்டர் பிராண்ட் குவா. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா சூரியன் விரிவடைஞ்சிட்டே போறதுனால இன்னும் 100 வருஷத்துல பூமியை அழிஞ்சு போறதுக்கான சூழ்நிலை ஆயிரும். இதை தடுக்கணும்னா பூமியை அது இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல வச்சுட்டா இந்த அழிவிலிருந்து பூமியை காப்பாத்தலான்னு யூஇஜிங்கிற ஒரு குழு முடிவு பண்ணி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த குழு எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. 2019 ரிலீஸ் ஆன த வேண்டரிங் எர்த் மூவியோட ப்ரீக்வலா இந்த படம்
வந்திருக்கு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக்னு எல்லாமே எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் டாப் நாச்சாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட தேர்ட் பார்ட்டை 2027 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த செகண்ட் பார்ட்டும் எல்லாருக்குமே நிச்சயமா பிடிக்கும். அதோட படம் தமிழ் டபுளையும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.